ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறுதி காலத்தில் நோயுற்றிருந்த போது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் தனது கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக, அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்க தலங்களை வழிபாட்டு தலங்களாக ஆக்கிவிட்டார்கள் என கூறினார்கள். இந்த அச்சம் மட்டும் இல்லாதிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடக்கத்தலம் திறந்த வெளியில் அமைக்கப்பட்டிருக்கும். எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அடக்கத்தலம் வழிபாட்டு தலமாக ஆக்கப்பட்டுவிடும் என அஞ்சினார்கள் அல்லது அஞ்சப்பட்டது. உர்வா பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, வலீத் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சி காலத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அறையின் ஒரு சுவர் இடிந்து விழுந்தது. அதை எழுப்பும் பணியில் மக்கள் ஈடுபட்டிருந்த போது ஒரு பாதம் வெளியில் தெரிந்தது. உடனே மக்கள் பதறி போய் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதமாக இருக்குமோ என நினைத்தனர். இது பற்றி தெரிந்தவர் யாரும் இல்லாதிருந்த சமயத்தில், நான் அல்லாஹ்வின் மீதானையாக இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதமே இல்லை, மாறாக இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பாதம்தான் என்றேன். சஹீஹுல் புகாரி 1390.